கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் சத்துருவின் சகல கிரியைகளிலிருந்து தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகர் சத்துருவினால் எவைகளிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடும் வேதனைகளோடும் காணப்பட்டீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார். இனி உன் வழியாய் சத்துரு கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வாக்கு பண்ணி உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பிசாசினால் பல வழிகளில் சோதிக்கப்படுகிறான். குடும்ப உறவுகளை இழக்கிறான், ஆசிர்வாதத்தை இழக்கிறான், சரீரத்தில் உள்ள பலனை இழக்கிறான். ஆனாலும் அவன் ஒன்றை மட்டும் இழக்காமல் உறுதியாய் பற்றி கொண்டான், அன்பின் இயேசுவை. அவரின் சிலுவை மரணத்தை காணாதவனாய் இருந்தாலும் அவனுக்குள் உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருந்தது. இயேசு தனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், சாத்தானை ஜெயிப்பார் என்ற உறுதி இருந்தமையினால் யோபு தன் சோதனைகள், வேதனைகள், வியாதியின் உக்கிரத்தில் எல்லாம் பொறுமையாயிருந்து பெரிய ஜெயத்தை பெற்றான் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து விசுவாச ஜெபம் எப்படி வெற்றியை தந்தது என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக விட்டு கொடுக்காது ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1-2 அதிகாரங்களை நாம் வாசிக்கையில் அங்கே யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழப்பை குறித்து வாசிக்கின்றோம். அந்த சமயத்தில் யோபு தன்னை தூஷித்தவர்கள் மத்தியில் பேசும் பொழுது, தாயின் கற்பத்திலிருந்து வந்தபோது ஒன்றும் கொண்டு வரவில்லையே, எல்லாம் கர்த்தரே கொடுத்தார் என்றும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று இன்னும் ஒருபடி மேலாய் போய் யோபு கூறுகிறான், எவ்வளவு நன்மைகளை நாம் இதற்கு முன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று இருக்கிறோம் என்று நன்றி உள்ளத்தோடு பேசுகிறான். என் கர்த்தர் மறப்பாரோ, என்னை நிச்சயமாய் மீட்பார் என்று தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை உண்டாக்கி ஆசிர்வதித்த கர்த்தரை விட்டு கொடுக்காது பேசியதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை குடும்பத்தில், பணியிடங்களில் சந்தித்து வருகிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல், இயேசு சிலுவையில் உங்களுக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து கொண்டவர், ஜெயம் எடுத்தவர் என்று நீங்கள் விட்டு கொடுக்காமல் விசுவாசித்து உங்கள் சூழ்நிலைகளின் மேல் பேசுவீர்களானால் துஷ்டனை சங்கரித்து ஜெயம் பெறுவீர்கள். இரண்டாவதாக விருப்பத்தோடு ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 13-19வது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய சூழ்நிலையாகிய வியாதியின் மத்தியிலும் வெறுமை மத்தியிலும் அவன் பேசுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேல் விருப்பமாய் பேசுகிறதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக சரீர பலவீனத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடந்து போய்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் உலகத்தாரும் மருத்துவர்களும் மருத்துவங்களும் பேசலாம். அவைகளின் மத்தியில் கவலைகளோடு கலக்கத்தோடு இருப்பீர்களானால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில் தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததை, பிற்கப்பட்டதை விசுவாசியுங்கள். அவரின் தழும்புகளால் நீங்கள் பூரண சுகத்தை பெற்றுவிட்டோம் என்று அவர் மேல் விருப்பமாய் பேசும் பொழுது, செபிக்கும் பொழுது சத்துரு வெட்கப்படுவான், விலகிடுவான். சங்கரிக்கப்பட்ட சத்துரு இனி உங்கள் வழிகளில் வருவதில்லை. பூரண ஆரோக்கியம் உண்டாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக விசுவாசித்து ஜெபிப்போம். யோபு தன் சூழ்நிலைகளில் அநேகரின் அவிவிசுவாச வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல், தான் கடந்து போகிற சூழ்நிலையை பெரிதாய் எண்ணாமல், அவன் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தினவனாய், இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்ற சொல்லின்படியாய் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றும், என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சத்துருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் விட்டு கொடுக்காமலும் விருப்பத்துடனும் விசுவாசித்தும் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசிர்வாதங்களை, சுகத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய்கொண்டு கவலையோடு விடுதலை வேண்டி காணப்படுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைக்குரிய சத்துருவை சங்கரித்த இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஜெயம் பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. பிரியமானவர்களே, தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறிய போது இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மனுஷனை சபிக்காமல் பூமியையே சபிக்கின்றார் என்பதை நாம் காண்கிறோம். மேலும் தேவன் மனிதனை தாழ்மை உள்ளவனாக்கும்படியாக அவனை வாதிக்கப்படும் இடத்துக்கு அல்ல, கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார். அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்துக்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார். மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்து கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார். தனக்கு உடை வேண்டுமென்று மனிதன் கேட்கவில்லை, ஆனால் தேவன் தாமே அந்த அவசியத்தை உணர்ந்தார். அவ்வாறே ரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை, ஆனால் கர்த்தர் தாமே அதை உணர்ந்து எம்மை ரட்சிப்பினால் உடுத்துவிக்கும்படியாக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். தேவன் அவர்களுக்கு வெறுமனே உடைகளை கொடுத்து விட்டு போகவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்துவிப்பது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்துவித்தார். விழுந்து போன மனிதன் மேல் தேவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது! அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலைக்காகவும் பரிதவித்தார். முடிவாக மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தினால் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கின்றார்! அவர் தமது அன்பின் நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு கொண்டார். அன்பானவர்களை, எமக்காக இறங்கி வந்து சிலுவையில் பலியான எமது ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:8 வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. பற்றி கொண்டு இருக்கிறது, தாங்குகிறது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப பற்றி கொள்வது என்ன, தாங்குகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, பற்றிக்கொள்வது, பிடித்து கொள்வது. அதை எப்படி செய்யணுமா? தொடர்ந்து ரெகுலரா செய்யணுமா? இதுல தொடர்ந்துன்றதுதான் என்ன தொட்ட ஒரு வார்த்தை. எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நம்மை தொடும் இல்லையா? அப்ப பற்றி கொண்டு இருக்கிறது, நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அது என்னை தாங்குகிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சேன் நான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரெகுலரா இருக்கா? பிரேயர் ரெகுலரா இருக்கணும், வேத வாசிப்பு ரெகுலரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் ரெகுலரா இருக்கணும், நம்முடைய தியானங்கள் ரெகுலரா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது ரெகுலரா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர் டைம்ல ரெகுலரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப இந்த ரெகுலர் நம்ம விட்டு போகுதோ, தொடர்ந்து இது நம்ம விட்டு தூரமா போகுதோ, அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் வருது இல்லையா? அதுதான் தாவீது சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், தொடர்ந்து அப்படின்னு சொல்றார். என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதி இருக்கிறார். ஆனா தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னவா, இந்த நீங்க ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படி வலதுகரம் எப்படி, ஒருவேளை இந்த தொடர்ந்து பற்றி கொண்டு இருப்பதினாலே அது வலதுகரனும் நம்ம என்ன பண்ணுது, அது தாங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய தூக்குறோம், அதை நம்ம
நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம தாயானவள் இல்ல தகப்பனானவள் என்ன செய்வோம், எப்பவுமே அதை நம்ம தான் ரொம்ப கேரா பார்த்துப்போம். ஆனா அது என்ன பண்ணுங்க, அது என்னவோ விழுந்துற மாதிரி அது அப்படியே பிடிச்சிருக்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நம்ம நல்லா தான் தூக்கி வச்சு பார்த்து நம்மளுக்கு இறுக்கமா பிடிச்சிருக்கோம். சில சமயங்கள்ல ஒரு ஷேக்கிங் வருது, இல்ல ஒரு இடத்துல ரொம்ப வேகமா மூவ் ஆகிறப்பலாம் அது அழகா இறுக்கி பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி தான் உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணுமா, அவரை பற்றி பிடிக்கணும். ஆனா அதுவே தொடர்ந்து பற்றி பிடிக்கணுங்கிறாரு. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வீங்கனால அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது. ஆமென். அவருடைய வலது கரம் என்ன செய்யுமா, நம்ம அழகாய் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் இடது கரம் என்னை அணைத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த அணைப்பு, அது அப்படி தலையை அப்படி ஒரு பிடிச்சு அப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும். அவர் நம்ம அணைத்து கொண்டிருப்பதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லையா? அவனுக்கு சங்கீதக்காரர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன, தொடர்ந்து செய்யுங்க. என்னன்னாலும் சரி தொடர்ந்து அவரோடு கூட தொடர்ந்து போங்க. அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் வலதுகரம் உங்களை தாங்கும், தப்பு வைக்கும், வழிநடத்தும், ஏந்து சுமக்கும். நீங்க அழகாய் அவர் சமூகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க, செழித்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவிட எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தைகள் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. அப்பா, நாங்க தொடர்ந்து பற்றி கொள்ள, அது மாத்திரமில்லை இதனாலே அந்த வலதுகரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த அந்த டிவோஷன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென். God bless you all. கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக கடந்து வருகிறது. யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய ஜோபுடைய வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர் சொல்லுகிறார், சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பக்தனாகிய யோபு இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு என்று பக்தனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தின் நிமித்தம், அந்த புடமிடுகிற காரியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே இருந்த வேளையிலும் யோபு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கவில்லை. அவருடைய நாமத்தை இந்த நாட்களை புறக்கணிக்கவில்லை. அவருடைய நாமத்துக்கு எதிராக ஏன் கர்த்தர் இப்படியாக செய்தார் என்ற கேள்விகளை கூட இந்த நாட்களில் எழுப்பவில்லை. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களில் யோபு இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லுகிற காரியம், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே அவருடைய தீபம் பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள், அதாவது அவர் எங்களுக்கு அனுப்பி தந்த அவருடைய தீபம் நம்முடைய தலையிலே இந்த நாட்களை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் அருளுகிற அந்த வெளிச்சத்தினாலே இருள் இந்த நாட்களை கடந்து போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலும் நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அதே வார்த்தையைத்தான் பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தீபம், பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்றும், அதே வேளையிலே அவர் அருளின வெளிச்சத்தினாலே, அந்த பிரகாசத்தினாலே நான் இந்த நாட்களில் என்ன செய்தேன், இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்லி தேவனை நோக்கி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய புதிய ஏற்பாட்டிலே காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிப தம்பியே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, உடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு அசம்பாவிதங்களுக்கும், ஒவ்வொரு அசுத்தத்திற்கும் நீ தப்பி நடக்க வேண்டுமா இருந்தால் அந்த அபிஷேகத்தை நீ இந்த நாட்கள் அவரிடத்திலே வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயா, இந்த நாட்களில் இருப்பாயா இருந்தால்தான் இங்கே பக்தனாகிய யோபு எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடந்தாரோ, அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே மாற்றப்படும். அவருடைய தீபம் பாருங்கள், அந்த பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களிலே நம்முடைய தலைமையிலே இந்த நாட்களில் பிரகாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய வெளிச்சத்தினாலே நாங்கள் இருளை கடந்து போகலாம். எந்த இருளும் இந்த நாட்களில் நம்மை சூழாது, எந்த பயமும் இந்த நாட்களில் நம்மை அணுகாது. ஏனென்றால் அவருடைய வெளிச்சம், அவருடைய அபிஷேகம் நம் தலைமையில் இந்த நாட்களில் இருப்பதனால் நாட்களிலே அங்கே சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி இந்த நாட்களில் இருக்க முடியும். பக்தனாய தாவீது ராஜா சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணினவனுக்கு மேலே நான் இந்த நாட்களில் கரங்களை நீட்ட மாட்டேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகத்திலே இந்த நாட்களிலே, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்திலே நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷம் இந்த நாட்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனாலே அபிஷேகத்தினால் நிறைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருள் இந்த நாட்களிலே உங்களை விட்டு கடந்து போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சந்தோஷமாய் இந்த நாட்களில் இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதபடி அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த நாட்களிலே நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருங்கள். அப்பொழுது அந்த இருள் உங்களை கடந்து போய் இந்த நாட்களிலே அவருடைய வெளிச்சம் உங்களை நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.